அங்கன நிறைய காசு பணமா கிடக்குமா. அவங்க வெளியே வந்தாக்க நம்ம பூமிக்கு ஆபத்து. தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அதுல வடிக்கிற வடிதண்ணியை மட்டும் குடிச்சிட்டு சோத்த பூதான் புழுவுன்னு கீழே கொண்டு கொட்டிடுவாங்க. வாலில்லா கூலை கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிராமத்துல எனக்கு எங்க பாட்டி சொன்ன கதை. இது உண்மை கதை இல்லை, இது ஒரு கதை. நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கிறான். மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த உடனே காலையில போய் நைட்டு வரைக்கும் மாடு மேய்க்கணும். நிறைய மாடுகள்லாம் விட்டு மாடு மேய்ச்சிருக்கான். மாடு மேய்ச்சிட்டு டெய்லி வீட்டுக்கு மாட்டெல்லாம் பத்திட்டு வந்துடுவான். அன்னைக்கு ஒரு நாள் மாடு மேய்க்கும் போது எல்லா மாட்டையும் பத்தின உடனே எல்லா மாடும் வீட்டுக்கு திரும்பிடுச்சு. ஒரு மாடு மட்டும் வேகமா ஒரு மலை அடிவாரத்தை பார்க்க ஓடி இருக்கு. மலை அடிவாரத்தை பார்க்க ஓடின உடனே இவன் என்னடா எல்லா மாடும் வீட்டுக்கு போகுதே, இந்த மாடு வராம அங்கிட்டாம ஓடுதே அப்படின்னு பின்னாடியே விரட்டிக்கிட்டே போயிருக்கான். விரட்டிக்கிட்டு போனவொடனே ஒரு குழி மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த குழிக்குள்ள போய் அந்த மாடு உள்ள ஓடிருச்சு. ஓடின உடனே இவன் வாழை பிடிச்சிருக்கான். வாழை பிடிச்சு இழுத்துக்கிட்டே பாதி தூரம் போனவொடனே அவனுக்கு கண்ணே தெரியல. அது ஒரு பெரிய குகை. அந்த குகைக்குள்ள மாடு ஓடிருச்சு. மாடு ஓடின உடனே இவனும் அங்க போயிட்டான். கீழ் பூமி நமக்கு 3 பூமி இருக்கு. நம்ம நடுமத்தியில இருக்கோம். கீழே ஒரு பூமி இருக்கு, மேல ஒரு பூமி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அவன் கீழ் பூமிக்கு போயிட்டான். கீழ் பூமிக்கு போனால் மனுஷங்க பூதாமே வாளோட இருக்கிறாங்க. வாள் இல்லாம யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் வாள் இருக்குது. அப்ப இவனுக்கு வாள் இல்லைன்ன உடனே எல்லாரும் இவனை முடுக்கி பிடிச்சு அடிக்க வைக்க செஞ்சிருக்காங்க. மாட்டுக்கு வாள் இருக்கிறதுனால மாட்டை ஒன்றும் செய்யலை. இவனை மட்டும் முடுக்கி அடிச்சிருக்காங்க. வாள் இல்லா கூலை வந்திருக்கான் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அடிச்ச உடனே இவன் ஓடி போய் மரத்துல ஏறிட்டான். அவங்களுக்கு யாருக்கும் மரம் ஏற தெரியாது. மரத்துல ஏறிட்டான். மரத்துல என்னன்னா சோறு அந்த கீழ்பூமிக்காரங்க சோறை பொங்கி தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அதுல வடிக்கிற வடிதண்ணியை மட்டும் குடிச்சிட்டு சோத்த பூதான் புழுவுன்னு கீழே கொண்டு கொட்டிடுவாங்க. அதே மாதிரி காசு பணம் எல்லாத்தையும் பேப்பர்னு அங்கன நிறைய காசு பணமா கிடக்குமா. அங்க காசு அது இது நிறைய கடந்திருக்கு, குப்பை மாதிரி. இவனுக்கு அது நம்ம காசுன்னு தெரியும்ல. இவன் அவங்க இல்லாத நேரம் கீழே இறங்கி அந்த சோத்தை அள்ளி சாப்பிட்டுட்டு நைட் ஆன உடனே வேஷ்டிய விரிச்சு அங்க கிடக்கிற பணத்தை எல்லாம் அள்ளி முடிஞ்ச அளவுக்கு வேஷ்டியில கெட்டி மாட்டை கெட்டி போட்டிருப்பாங்க. நைட் ஆனவுன்னா அவங்க படுத்துட்டாங்க எல்லாரும். உடனே மாட்டை அவுத்து அந்த வந்த வழி கூடியே பத்தி மேல வந்துடுவான். நம்ம பூமிக்கு வந்துடுவான். வந்த உடனே கொண்டு காட்டுவான். இப்படி அங்க பூமியில கீழே நிறைய பணத்தை எல்லாம் குப்பை மாதிரி கொட்டி போட்டிருக்காங்க. எல்லாரும் சோறெல்லாம் சாப்பிடாம புழுன்னு கீழே கொட்டுறாங்க. தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நான் போய் இப்படி ஒரு மூட்டை பணத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னவொடனே அடுத்தவன் கிளம்ப பார்க்குறான். அப்போ இன்னொருத்தன் நம்மளும் போய் பணத்தை அள்ளிட்டு வந்துடணும், ரெடி ஆயிர அப்படின்ட்டு அவன் வந்திருக்கான். அப்போதான் அவன் சொல்லியிருக்கிறான், அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறாங்க, மடத்தனமாக இது பண்ணுறாங்க. அவங்க வெளியே வந்தாக்க நம்ம பூமிக்கு ஆபத்து. இவங்க மாறி போகையும் வரையும் இருந்தன்னைக்கு அவங்க கீழே இருந்து மேலே வந்துடுவாங்க, அதனால நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பாறங்கள்ல பெரட்டி அந்த பொந்துக்குள்ள கூடிதானே மாடு உள்ள கீழே போகுது, அந்த பொந்துல வச்சு பெரிய யாருமே நவுட்ட முடியாத அளவுக்கு பெரிய மலை மாதிரி அது நிறைய பேர் சேர்ந்து உருட்டி அந்த பாதையை வச்சு அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழ் பூமிக்கு நம்ம பூமியில இருந்து யாரும் போனதும் கிடையாது, அந்த பூமியில இருந்து நம்ம பூமிக்கு யாருமே வந்தது கிடையாது. இது ஒரு கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.